சிங்கள பேரினவாத அரசு இன்று இலங்கையினுடைய அதிபதி அனுராக் அவர்கள் கச்சத்தீவில் இறங்கி கால் பதித்து இது எங்களுக்கு சொந்தம், எவனிடத்திலும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று கொக்கரிக்கிறார். 56 இஞ்சி பெற்ற மார்பு கொண்ட நரேந்திர மோடி கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எங்களுடைய மாமி நிர்மலா சீதாராமன் கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிற அரசுகளை எல்லாம் கலைத்து எல்லா அரசுகளையும் தனதாக்கி கொள்கின்ற ராஜதந்திர அரசியல்வாதியே ஒரு துக்கடா நாடு உங்கள் முகத்திலே காரி துப்புகிறான். உங்கள் இந்திய நாட்டின் குடிமகளை அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்து துப்பாக்கியால் சுட்டு தூக்கி கடலில் வீசுகிறான். கேட்பதற்கு நாதி இல்லாமல் இந்திய பேரரசு இருக்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய அவமானம் அல்லவா? இந்த அவமானம் இந்திய அரசுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுகிறதா இல்லையா? ஏன் 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து மீனவர்கள் படுகின்ற துயரங்கள் அதை ஒரு 25 ஆண்டு காலம் கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி தன் கையில் வைத்திருந்தான் வாழும் ராஜராஜ சோழனாக எங்கள் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவர். அந்த தலைவனுடைய பாதுகாப்பில் எங்கள் அண்ணன் தளபதி சூசையுடைய பாதுகாப்பில் கடற்படை விடுதலை புலிகளின் படை இந்த மண்ணில் பாதுகாப்பு அரணாக என் தமிழக மீனவர்களுக்கு இருந்தது, இந்திய மீனவர்களுக்கு இருந்தது. ஏன் சீனாவின் ஆதிக்கத்தை மட்டுப்படுத்துகிற மிகப்பெரிய வல்லாதிக்க படைகளுக்கு நிகரான ஒரு படையாக எங்கள் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனின் கடலோர படை என்று சொல்லக்கூடிய விடுதலை புலிகளின் கப்பல் படை இருந்தது.